வாசுதேவா, நீ பாசுதேவா. ஹாய், உட்காருங்க. கௌசல்யா, இங்க வாயேன். வா மகளே வா. உன்னுடைய வஞ்சிக்கோட்டை வாலிபன் என்னிடம் வசமாக மாட்டிக்கொண்டான். உட்காருங்க. என்னப்பா? கௌசல்யா, உன் மூஞ்சிய தயாரா வச்சுக்க. எதுக்குப்பா? கரிய பூசுறதுக்கு. ஐயோ, என்னப்பா வளருங்க? வளரல, உண்மையத்தான் சொல்றேன். இந்த கல்யாண மண்டபத்துல உன் புருஷனை நான் முட்டாளாக்கி காட்டுறேன். எப்படி? எப்படின்னு சொல்லுவேன். ஆனா அந்த விஷயத்தை நீ யார்ட்டையும் சொல்லக்கூடாது. சொல்ல மாட்டேன். சொல்லுங்க. பிராமிஸ்? உங்ககிட்ட கூட சொல்ல மாட்டேப்பா. சொல்லுங்க. கௌசல்யா, இந்த வைர மோதிரத்தை கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி உன் புருஷன் கையில நான் தான் போட்டு விட்டேன். அப்புறம் அதை நான் டெக்னிக்கலா திருடிட்டேன். இதை கண்டுபிடிக்க முடியாம அவன் இந்த கல்யாண மண்டபத்தை சுத்தி சுத்தி வந்து தவிக்க போறான். அவனால கண்டுபிடிக்க முடியாம கடைசியில முட்டாளாக போறான். இத என் ஆளு பெரிய பெரிய கேஸையே சுஜிபி மாதிரி கண்டுபிடிச்சிருவாரு. இந்த மோதிரத்தை ஈஸியா கண்டுபிடிச்சிருவாரு. சேலஞ்ச். போ மகளே போ. மாப்பிள, நீ என்கிட்ட வசமா மாட்டிக்கிட்ட. என்கிட்ட இருந்து தப்பிக்கவே முடியாது. மோதிரம் அச்சோ, காணுமே. இங்க தானே வச்சேன். எங்க போச்சு? யாரோட தாங்க தெரியலையே. ஐயோ, பயிர மோதிரம் பல 3 லட்சம் இருந்தாலும் அப்பவே 2 தடவை சொன்னாரே. ஐயோ, இப்போ அது காணாம போச்சு. தெரிஞ்ச மானத்தை வாங்கிட்டு வரே. எப்படி சமாளிக்கிறது? ஐயோ யோ மாமா, நான் உன்கிட்ட கேட்டேனாயா? நீயே மோதிரத்தை வரல மாட்டி விட்டு இப்ப என்ன சிக்கல்ல மாட்டி விட்டியே. ஐயோ, இப்ப நான் யாரை சந்தேகப்படுவேன், யாரை கேட்பேன், ஒண்ணுமே புரியலையே. சாக்கடை இல்லைங்க, உள்ள போயிருக்குமா? டேய் மாதவா, டேய் இங்க என்னடா பண்ணிட்டு இருக்க? அது கால் கழுவலாம்னு வந்தம்மா. வாஷ் பேசின்ல கால் கழுவுவியா? அது ஸ்டூல் போட்டு ஏறி கழுவுமா. ஐயோ, என்ன மூக்குல என்னடா ரத்தம்? அது வந்து மோதிரம். மோதிரமா? அது வந்து ஒருத்தன் என்கிட்ட வந்து நானும் நீயும் மோதிரம்னு சொன்னா, அதான் ஷேவ் பண்ணிட்டு போயிட்டு ஃப்ரெஷ்ஷா வந்து மோதிரம்னு பார்த்தேன். அதான் ஷேவ் பண்ணும்போது கட் ஆயிடுச்சு. ஷேவ் பண்ணும்போது கட் ஆயிடுச்சா? எப்படிடா? அது வந்து கண்ணாடி இல்லாம ஷேவ் பண்ணனா அது கட் ஆயிடுச்சு. ஐயோ மண்டு பயலே, கண்ணாடி தான் இங்க இருக்கேடா. அது வந்து பின்னாடி கண்ணாடி இருக்கிறது முன்னாடியே தெரியாம திரும்பி ஷேவ் பண்ணனா அது கண்ணாடி கீழே கட் ஆயிடுச்சு. அப்படியா? அப்படிதான். எப்படி இருக்கு மூக்கு கட்டா இருக்கும்? என்ன யோசிக்கிற? உனக்கு மூக்கு எப்படி கட்டா இருக்குன்னு துப்பறிறேன்டா. துப்பறிறதா ஏன் வேலை? ஓ வேலை இல்ல, நீ கீழே போ. ஐயோ, என்ன? டேய், நீ ஷேவ் பண்ணேன்னு தானே சொன்ன. ஆனா உன் தாடி அப்படியே இருக்கே, அப்புறம் எப்படி? ஆமால, அது வந்து அது ஷேவ் பண்ணும்போது அதுக்கு முன்னாடியே கட் ஆயிடுச்சா, அதனால வாஸ்து சரியில்லைன்னு ஷேவ் பண்ணதை விட்டேன். நான் சொல்றது வாஸ்து தானே? வாஸ்தவமான பேச்சுதான். ஐயோ, என்ன மறுபடியும்? ஐயோ இல்லடா, கேட்டா கோச்சு கூடாது. மூக்கு மேல கோவம் வரும், ரத்தம் எப்படி வரும்? அது வந்து கட் பண்ணா வருமே. இது வர வருது. சரி போ. ஐயோ என்ன? ஐயோ, நான் சொல்ல வந்த விஷயத்தையே மறந்துட்டேன்டா. உன் மாமனார் அந்த வாத்து வாங்கி உன்னை தேடி. ஐயோ வா. சரி நான் போறேன். போ. ஒண்ணுமே சரியில்லையே. போ போ. ரத்தம் எப்படி? ஐயோ, நான் என்ன பண்ணுவேன்? மோதிரத்தை காணுமே, என்ன பண்றது? இங்க ரத்தம் வர. ஐயோ ஐயோ, இப்ப எப்படி கண்டுபிடிக்கிறது தெரியலையே. மாப்பிள, என்ன இங்க நிக்கிறீங்க? சும்மா தான் மாமா. சும்மா நிக்க வேண்டிய இடம் இது இல்லையே மாப்பிள. இல்ல, நான் போயிட்டு வந்துட்டு தான் நிக்கிறேன். போயிட்டு வந்துட்டா போக வேண்டியதானே? அதான் போயிட்டுன்னு சொன்னேனே. மண்டபத்துக்குள்ள போக வேண்டியதானேன்னு சொன்னேன். சிச்சி, அங்கெல்லாம் போக கூடாது மாமா. இதுக்கு மேல குழப்ப விரும்பல. ஏற்கனவே குழப்பிருக்கீங்களா? மாப்பிள, உங்க முகத்துல எதையோ பறி கொடுத்த கலவரம் தெரியுதே. ஜிஜோ, பாவூர் பண்ண எப்படியோ மோப்பம் முடிஞ்சிருச்சே. இனிமே இந்த ஆள்கிட்ட எதுவும் மறைக்க முடியாது. உண்மையை சொல்லி பேசி சமாளிக்க வேண்டியதுதான். மாமா, நான் ஒரு விஷயம் சொல்லுவேன், நீங்க டென்ஷன் ஆகக்கூடாது. நான் டென்ஷன் ஆகாத விஷயமா நீங்க சொல்லணும். அது முடியாது மாமா, மனசை தேத்திக்கங்க. அது வந்து மாமா, நீங்க கொடுத்த மோதிரம் தொலைஞ்சு போச்சு. மோதிரம் தொலைஞ்சு போச்சா? இது பாருங்க. ஐயோ மாமா, 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 அச்சோ, மண்டை கிட்டி போடாதீங்க. மாமா ஏந்திருங்க. மாமா ஏந்திருங்க. மாமா. மாப்பிள, பயிர மோதிரம் தொலைஞ்சு போச்சா? ஆமா மாமா, பாருங்க, இந்த கையும் பாருங்க. மாமா, என்ன இந்த ஆள் இன்ஸ்டால்மெண்ட்ல மயக்கம் போறாரு? மாமா, ஐயோ மாமா, மாமா ஏந்திருங்க. மாமா பதறாதீங்க, மாமா பதறாதீங்க. எப்படியா பதறாம இருக்க முடியும்? வைர மோதிரமாச்சே.
அதோட விலை 6 லட்சம்யா. விரல்ல போட்டு விடும்போது 3 லட்சம் சொன்னீங்களே. வாங்கும் போது 3 லட்சம், உங்ககிட்ட அதை நான் கொடுக்கும் போது 6 லட்சம். ஐயோ, நான் ஒண்ணு வேணும்னு தொலைக்கலையே மாமா. அப்ப வேணாம்னு தொலைச்சியா? அதுக்கு நீ எங்கிட்டே கொடுத்துக்கலாமே. ஷோ, அது இல்ல மாமா, முகம் கழுவும் போது கைட்டி வச்சேன், காணாம போயிடுச்சு. என்னைய காரணம் சொல்லிக்கிட்டு இருக்க? பொண்ணை போய் என் பொண்ணு பெரிய அறிவாளி பெரிய புத்திசாலின்னு சொல்லிக்கிட்டு இருக்கா. பெரிய பெரிய கேஸெல்லாம் கண்டுபிடிச்சு கொடுக்காம ஏன் இந்த முகத்தை கண்டுபிடிச்சு கொடுக்க வேண்டியதானே? அதான் மாமா எப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கேன். என்ன யோசிச்சுட்டு இருக்க? உன்னால முடியலன்னு சொல்லு. வா, எங்க எங்க வந்து எல்லாத்துக்கும் முன்னால நீ ஒரு அறிவாளி இல்ல, நீ ஒரு முட்டாள் தாங்கிறத வந்து ஒத்துக்க. எல்லாரும் முன்னாடி நான் வந்து முட்டாள்னு மாமா. சரி சரி, எல்லாருக்கும் முன்னாலே வேணாம், என் பொண்ணு கிட்டயாவது வந்து நீ ஒரு முட்டாள்ங்கிறத ஒத்துக்க. விளையாடுறீங்களா நீங்க? யாரியா விளையாடுறா? ஒரு மோதிரத்தை உன்னால பத்திரமா பாதுகாக்க முடியல, என் பொண்ணை எப்படி பத்திரமா பாதுகாப்ப? அது முகம் கழுவும் போது பொண்ணை கைட்டி வைக்க அவசியம் இல்லையா? ஐயோ, ஒரு முட்டாளுக்கு என் பொண்ணு. ஓவரா பேசுறீங்க நீங்க. என்ன உங்களுக்கு மோதிரம் தானே வேணும்? இன்னைக்கு ஃபங்க்ஷன் முடியறதுக்கு முன்னாடி என்னோட டிடெக்டிவ் பிரெயினை யூஸ் பண்ணி அந்த மோதிரத்தை கண்டுபிடிச்சு தரேன். இல்லனா உங்க பொண்ணு முன்னாடி வந்து நான் முட்டாள்னு ஒத்துக்கிட்டு அதே மாதிரி ஒரு மோதிரத்தை உங்களுக்கு கண்டிப்பா வாங்கி தரேன். இது உங்க மேல சத்தியம். போடா போ. உன்னால எவ்வளவுதான் மண்டபத்துல தேடினாலும் அந்த மோதிரத்தை உன்னால கண்டுபிடிக்க முடியாது. அத்தனை பேருக்கு முன்னால நீ முட்டாளுங்கிறத ஒத்துக்க வைக்கிறேன். டேய் கொலம்பஸ், எங்கடா இருக்க? ஹைதராபாத். அர்ஜென்ட்டா கிளம்பிக்க வா. சார் சொல்லுங்க சார். என்னடா போனை கூட கட் பண்ணல, அதுக்குள்ள வந்து தோண்டிட்ட. நீங்க அர்ஜென்ட்னு சொன்னீங்களா சார், அதனால தான் உடனே வந்து தோண்டிட்டேன். அதுக்காக இப்படியா? அதுக்காக இப்படியான்றது இருக்கட்டும், நீங்க எதுக்காக அப்படி கூப்பிட்டீங்க அதை சொல்லுங்க. டேய், ஒரு பெரிய பிரச்சனை ஆயிடுச்சுடா. என்ன பிரச்சனைன்னு சொல்லுங்க, நான் ஈஸியா தீர்த்து வச்சிடுறேன். நீங்க தீர்த்து வைக்கிறதுக்கு நான் ஹெல்ப் பண்றேன்னு சொல்ல வந்தேன். டேய், நான் பாட்டுக்கு தேவையான இந்த ஃபங்க்ஷனுக்கு வந்தேன். வில்லங்க முடிச்ச என் மாமனார் என்ன தனியா கூப்பிட்டாரு. சோ இவ்வளவு பெரிய பிரச்சனையா? இருந்தாலும் உங்க மாமனார் சொல்ற மாதிரி நீங்க ஒரு டேய், கொஞ்சம் முன்னெச்சரிக்கையா இருந்திருக்கலாம்னு சொல்ல வந்தேன். இப்படி அநியாயமா 8 லட்சம் ரூபாய் மோதிரத்தை தொலைச்சிட்டீங்களே சார். டேய், என் மாமனாரே 6 லட்சம் தான் சொன்னாரு, நீ என்னடா 2 லட்சம் சேர்த்து சொல்ற? அதை விடுங்க சார், நம்மளுக்கு ரேட்டா சார் முக்கியம், மோதிரம் தானே சார் முக்கியம். ஆமாடா, அது எப்படியாவது கண்டுபிடிச்சாகணும்டா. அதான் எனக்கு ஹெல்ப் பண்ணதுக்கு உடனே ஃபோன் பண்ணி வர வச்சேன். கண்டிப்பா சார், கண்டுபிடிச்சிடலாம் சார். ஆனா இந்த கூட்டத்துல மோதிரத்தை எடுத்தவன எப்படி சார் கண்டுபிடிக்கிறது? டேய் ஹேகுரா, டேய் இந்த மாசத்துல இருந்து உனக்கு 1000 ரூபாய் சம்பளம் ஜாஸ்திடா. 1000 ரூபாயா? பாத்தியா 1000 ரூபாய் சம்பளம் ஜாஸ்தி சொல்றதுக்கு உன் முகம் இவ்வளவு பிரகாசமா மாறுது. 6 லட்சம் ரூபாய் மோதிரம் கிடைச்சவனுடைய முகம் எவ்வளவு பிரகாசமா இருக்கும். சூப்பர் சார், வா போங்க. எக்ஸ்கியூஸ் மீ சார், ஐ அம் டிடெக்டிவ் ஏஜென்ட் மடிப்பாக்கம் மாதவன். சொல்லுங்க. அதான் சொன்னாரு மடிப்பாக்கம் மாதவன். சாரி சார். சார், ஒரு கேஸ் விஷயமா உங்களுடைய சார் உட்கார்ந்து பேசுங்க சார். இல்ல இருக்கட்டும். குட். அதாவது 4 மானிட்டர் வச்சிருக்கீங்க இல்லையா? இது 4 கேமரா இருக்கு. 4 கேமராலையும் நான் சொல்லும்போது நீங்க யாராவது ஒருத்தருக்கு சார் நோ சாரி, யாராவது ஒருத்தருக்கு ஸ்லோவா ஜூம் போடும். அவசரப்படாதீங்க, இருக்க சொல்றேன் இருக்க. இல்ல அப்படி இல்ல, நீங்க யாராவது ஒரு பர்டிகுலர் ஃபேஸ்க்கு ஸ்லோவா ஜூம் போனாதான் நான் தேடுற ஆளு யாருன்னு எனக்கு தெரிய வரும். அதனால நான் கொடுக்குற இன்ஸ்ட்ரக்ஷன் நீங்க. ஏன் சார் ஒரு டிடெக்டிவ் பண்ற வேலையா அது? என்ன ஓகே, யூ ப்ரோசீட். புரியுதா? இப்போ 1 by 1 வாங்க பாப்போம். அடுத்து போக எஸ். யார் இந்த ஆன்ட்டி? எல்லா ஃப்ரேம்லயும் காமிக்கிறாங்க, சோகா இருக்குதே. அதான் இருங்க ஸ்டே அப்படியே இருங்க. லாங் ஷாட்ல கூட லட்டு மாதிரி தான் இருக்குது. அப்படியே வச்சுக்க அந்த ஃப்ரேம். மாத்தாதீங்க சார். மாதவா, மேட்டர் வேற மாதிரி போகுது. ஜூம் க்ளோஸ் அப் போ சொல்லுப்பா. ஒரு லட்டு ஜிலேபி சாப்பிடுது.
ஆண்டியோட முகத்தை க்ளோஸ் அப்ல பார்த்தோன்னே டக்குன்னு கிளம்பி வந்துட்டீங்களா? அவ்வளவு கேவலமா இருந்தது மூஞ்சி. டேய், அந்த ஆண்டியோடைய மூக்குல என் மூக்குல இருக்க மாதிரியே ஒரு கீரல் இருக்கு, கவனிச்சியா? வாங்க பாஸ், செய்யறதெல்லாம் செஞ்சுட்டு பெருமையா வேற சொல்றீங்க. ஏய், சீ. வைர மோதிரத்தை போட்டு மூஞ்சி கழுவும் போது இதே மாதிரி கீரல் வந்துடலாம் இல்லையா? பாஸ், நீங்க எதுக்கு பாஸ் உங்க கையால ஆன்டி மூஞ்சி கழுவி விட்டீங்க? ஹீரோவா இருக்கிற நீங்க ஆன்டி ஹீரோவா மாறுறது. அதே வைர மோதிரத்தை அவங்க போட்டுக்கிட்டு மூஞ்சி கழுவும் போது கீரல் விழுந்துடலாம் இல்லையா? பாஸ் சூப்பர் பாஸ். எப்படி புடிச்ச, எப்படி புடிச்ச? ஏன் பாஸ் அப்படின்னா அந்த பொம்பளை தான் மோதிரத்தை எடுத்துருக்கணும், கரெக்டா? இருடா, அது ஒரு யூகம் தான். அவதான் எடுத்தாலும் உறுதியா சொல்ல முடியாதுல்ல. பாஸ் ரொம்ப தெளிவா குழப்பறீங்க பாஸ். ஆமாடா, அந்த கீரல் வேற மாதிரி வந்துருக்கலாம் இல்லையா? வேற மாதிரினா எப்படி பாஸ்? ஃபூல். சொரியமா வந்துடலாம், இல்ல சின்ன குழந்தைங்க அவங்க கூட விளையாடும் போது வளையல் கிளப்பிட்டு வந்துடலாம். அவ்வளவுதானே? அப்ப அவங்க கிட்டே போய் விசாரிச்சு. இருடா, அவசரப்படாதடா. அவங்க என் மாமியார் குடும்பத்துக்கு ரொம்ப நெருக்கமான சொந்தமா இருந்து ஏதாவது பிரச்சனை ஆயிடுச்சுன்னா? சரி, வேற என்னதான் பண்ண போறீங்க? அவங்க இங்க இருக்கிற யாருக்கிட்டயுமே பேசாம ஒதுங்கி இருக்காங்க. ஆமாம் பாஸ், என்கிட்ட கூட பேசல பாஸ். ரொம்ப முக்கியம், சொல்றத கேளுடா. ஆனா அடிக்கடி செல்போன்ல மட்டும் கிசுன்னு யாருக்கிட்டயோ பேசுறாங்க. எனக்கு என்னமோ அவங்க செல்போனை செக் பண்ணா கண்டுபிடிச்சிடலாம். அவ்வளவுதானே பாஸ்? 1 மினிட். இங்க திடீர்னு ஆளை காணோம், எங்க போனான்னு தெரியலையே. இந்தாங்க பாஸ். டேய், எப்படிடா? தட் இஸ் கொலம்பஸ். சூப்பரா. Thank you பாஸ். என்ன பாஸ், ஷாக் ஆயிட்டீங்க? டேய், இதுல மிஸ்டு கால், டயல்டு கால், ரிசீவ்டு கால், SMS, MMS எல்லா இடத்துலயும் மாமனார் போன் நம்பர் தானே இருக்கு. ஓ, அப்படின்னா இந்த ரப்பர் வாய் ஆன்ட்டி கிட்ட உங்க மாமனார் ஜிப்பு வாய மணிக்கணக்கா பேசி இருந்திருக்கிறானா? ஆமாண்டா. அப்படி என்ன பேசியிருப்பாங்க பாஸ்? தெரியலையே, வா அதையும் செக் பண்ணிடலாம், வா. ஓகே பாஸ். நான் யாரு? ஏங்க ஆ, இங்க வாங்க. எல்லாரும் சாப்பிட்டாங்களான்னு பாத்தீங்களா? சாப்பிடாம போயிட போறாங்க, சும்மா ஆடிட்டு இருக்காதீங்க. அடியே, உலகத்துல உள்ள பொறுப்பான புருஷங்கள்ல உன் புருஷனும் ஒருத்தங்கிறத மட்டும் நீ மறந்துட வேண்டாம். ஆமா, நாங்க கிளம்புறோம். என்னம்மா நீயும் கிளம்புறியா? மாமா கிளம்புறோம் நாங்க. நீங்களும் கிளம்புறீங்களா? ஆமா, இங்கே இருந்து எல்லா பாத்திரத்தையும் இவனை தொலைக்க சொல்ல முடியுமா என்ன? எது? நீங்களும் உங்க மாமனார் பேசும்போது தேவையில்லாம என் கதாபாத்திரத்தை உள்ள சேர்க்காதீங்க. விட்றா. மாப்பிள, நீங்க கிளம்ப முடியாது. ஏன்? மோதிரம் எங்க மாப்பிள? அது என்ன மோதிரம்? அது மாமனுக்கு மருமனுக்குள்ள விஷயம், நீ அதை ஒண்ணு கண்டுக்காத. அது வந்து மாமா, அது வந்து நான் வந்து போயின்னுட்டு இருக்கீங்க. நான் வந்து உங்களுக்கு வந்து மோதிரத்தை எங்க கண்டுபிடிக்கலையா? இல்ல மாமா, நான் உங்களுக்கு வேற வாங்கி தரேன் மாமா. ஏன் எனக்கு வேற வாங்குறதுக்கு வக்கு இல்லையா? என்ன மாப்பிள, ஒரு சின்ன மோதிரத்தை கூட உங்களால கண்டுபிடிக்க முடியல? பாஸ், ஏமா கௌசல்யா, என்னமோ சொன்ன என் புருஷன் சிங்கம் புலின்னு அவரை ஸ்டேட்ல கூப்பிடுறாங்க, சென்ட்ரல்ல கூப்பிடுறாங்க. என்ன இப்ப பேசு. உன் புருஷன் ஒரு சின்ன மோதிரத்தை கூட கண்டுபிடிக்க முடியாம முடிச்சுக்கிட்டு இருக்காரு. மாமா, இப்ப அவளை எதிர்த்துட்டு இருக்கேன். அது இல்ல மாப்பிள, உங்களை பத்தி ரொம்ப பெருமையா பேசி என்ன கேவலப்படுத்தினா. இப்ப என்னமா சொல்ற? இப்போ அது ஒத்துக்க உன் புருஷனால நீ அசிங்கப்பட்டு தலை குனிஞ்சு நிக்கிறியா? மாப்பிள, கட்டின பொண்டாட்டி அசிங்கப்பட்டு நிக்கிறத பாக்குறவன் புருஷனே கிடையாது. என் பொண்டாட்டிய பாருங்க, எவ்வளவு கௌரவமா வச்சிருக்கேன். பாஸ், என்னால அவ ஒரு நாள் கூட அவமானப்பட்டு தலை குனிஞ்சது கிடையாது இல்லையா சரோஜா தேவி? பாஸ் ரொம்ப பில்டப் பண்றான் பாஸ். என் கண்ட்ரோல் இழந்துடணும்னு ரொம்ப பயமா இருக்கு. கொஞ்சம் பொறுமையாடுறா மாப்பிள. என் பொண்ணு இப்ப அசிங்கப்பட்டு நிக்கிறாளே, இந்த நிலைமை என் பொண்டாட்டிக்கு வந்துருச்சுன்னு வச்சுக்கங்க, இந்த வாசுதேவன் உயிரோட இருக்க மாட்டான் மாப்பிள, தூக்குல தொங்கிடுவான். ஏற்கனவே தூக்குல தொங்கின மாதிரி தானே இருக்கும் மூஞ்சி. ஆ? இருக்கலாம். இல்ல பாஸ், ரொம்ப ஓவரா பில்டப் பண்றான் பாஸ் அவன். கௌசல்யா, இப்ப கூட உனக்கு ஒரு வாய்ப்பு தர்றேன். உன் புருஷன் முட்டாள் தாம்ங்கிறத ஒத்துக்க. இந்த பாருங்க மாமா, வேண்டாம், இதோடு நிறுத்திங்க. மீறினீங்கன்னா பாதிப்பு உங்களுக்கு தான். என்ன மாப்பிள, மிரட்டுறீங்களா? ஆஃப்டர் ஆல் ஒரு மோதிரத்தை கூட உங்களால கண்டுபிடிக்க துப்பு இல்ல, சும்மா மிரட்டி சமாளிக்க பாக்குறீங்களா? இப்பவும் ஒண்ணு கெட்டு போகல. இந்த சபையில நீங்க முட்டாளுங்கத ஒத்துக்கங்க. பாஸ் பாஸ்,
இதுக்கு மேல பொறுமையா இருந்தா வேலைக்கு ஆகாது பாஸ். நான் உண்மையா சொல்லிடுறேன். நீங்க சும்மா இருங்க பாஸ், நீங்க சும்மா இருங்க. யோ பெருசு, இன்னும் ஓவரா பேசினே போற. எங்க பாஸ் மோதிரம் இருக்கிற இடத்தை கண்டுபிடிச்சிட்டாரு. கண்டுபிடிச்சிட்டாரா? அத கண்டுபிடிச்சது மட்டும் இல்லாம இன்னும் சில பல விவகாரமான விஷயங்களையும் கண்டுபிடிச்சிருக்காரு. என்னப்பா அது? நீங்க சும்மா இருங்க பாஸ். இதுக்கு மேல இந்த ஆளுக்கு பாவம் பார்த்தா நம்ம விஷயம் கூவம் ஆயிடும். வாங்க ஒரு சூப்பர் ஃபேமிலி பிக்சர் காட்டுறேன். படம் நல்லா இருக்குமா? எல்லாருக்கும் காமெடி, உங்களுக்கு மட்டும் டிராஜடி. ஆமா. ஏங்க ட்ராஜடினா என்னங்க? புதுசா வந்திருக்க ஜாக்கி சான் படம். வா. வாங்க வாங்க எல்லாரும் வாங்க. இவர்தான் எடிட்டர். முடி எவ்வளவு நீளமா இருக்கு? இல்லையே, காப்பர் கலர்ல தானே இருக்கு. சாரி, எக்ஸ்கியூஸ் மீ எடிட்டர். நீங்க எங்களுக்கு ஒரு பிட்டு படம் இல்ல ஒரு ஷார்ட் ஃபிலிம் ஒன்னு காமிச்சீங்களா? அத இப்ப எல்லாருக்கும் கொஞ்சம் காமிங்களா? சரிங்க, இந்த மானிட்டர் பாருங்க. அந்த பெரிய மானிட்டர் பாருங்க, பளிச்சுன்னு தெரியும். குருந்தாடி நீ ரொம்ப புல்டப் பண்ற. நாங்கெல்லாம் பார்க்காத படமா? படத்துல ஹீரோ இவர்தா, வில்லன் இவர்தா. கொஞ்ச நேரத்துல சாக் ஆயிடுவார் பாருங்க. பக்கத்துல போறாரு. போடுங்க. இத போய் சினிமா படம் சொல்றாங்க. கொஞ்சம் வெயிட் பண்ணு. மெயின் பிக்சர் வந்துனே இருக்குது. ஹை, நான் தான் எவ்வளவு அழகா இருக்கேன். டக்குன்னு ஷாக்கா வர பாருங்க அவரு. How is it? யார் இது? எல்லாம் கிராபிக்ஸ் தான். அது குருந்தாடி இமேஜ் ஸ்பாயில் பண்ணிருக்காமா. சொல்லு கேளு, நம்பாத. எது கிராபிக்ஸா? கிராபிக்ஸ் பண்றதுக்கு ஒரு மூஞ்சி வேணா? எந்த மூஞ்சி எடுத்து எங்க வைப்பாங்க? காமெடி பண்றான் பாஸ் அவன். ஐயோ, கேமரா இருக்குது தெரியாம இப்படி நடந்துக்கிட்டமே. கிராபிக்ஸ் எல்லாம் இமேஜ் ஸ்பாயில் பண்ணிருக்கானுங்க. குருந்தாடி பார்த்த எப்படி ஜாயிண்ட்? கிராபிக்ஸ் எல்லாம் இமேஜ் ஸ்பாயில் பண்ணிருக்கானுங்க. குருந்தாடி பார்த்த சொல்லு கேளு. போதும் ஸ்டாப் பண்ணுங்க. ஃபேமிலி படம் முடிஞ்சிருச்சு. அடுத்தது ஃபைட் படம். நீங்களாம் கிளம்புங்க. ஃபைட் படமா? எனி வேண்டாம், அதெல்லாம் அவங்களே சோலோவா பார்த்துப்பாங்க. ஃபைட்டருக்கு பட்ஜெட் இல்ல, நீங்க கிளம்புங்க. யோ பெருசு, நீ பண்றதெல்லாம் நியாயமாயா? பாக்கிறதுக்கு சைவ பூனை மாதிரி இருந்துன்னு பண்றதெல்லாம் அசைவ பெருச்சாளி வேலை. நான் தான் அப்பவே சொன்னேன். நீங்க எப்ப பாஸ் அந்த பெருச்சாளின்னு சொன்னீங்க? சுமாரா சுண்டலி. தேங்க்யூ பாஸ். ஏன் மாமா வாயை திறக்காதீங்க பிரச்சனை வரும்னு சொன்ன கேட்டீங்களா? இப்ப பாத்தீங்களா மாட்டீங்களா? உங்க தண்டவாளத்துல ஏறிச்சுல. இதுக்குதான் மாமா. நிறுத்துங்க. பல நாள் திருடன் இப்படிதான் ஒரு நாள் மாட்டுவான். அப்பா
இந்த வயசுல உனக்கு ஒரு செட்டப்பா ஓ, இதெல்லாம் நம்பாத போத வாய மூடு. உன்னெல்லாம் அப்பான்னு சொல்றதுக்கு எனக்கு வெக்கமா இருக்குப்பா. என்னவோ யோகிய மாதிரி பேசுன. இப்ப தெரியுதா என் புருஷன் தான் எப்பவுமே புத்திசாலி. அவரை முட்டாளாக்க நீ இல்ல, உங்க அப்பா வந்த கூட முடியாது. முடியாது அம்மா நான் கிளம்புறேன். உன் வேலைய ஆரம்பி. உன்ன வாங்க போலாம் மாமா ஆல் தி பெஸ்ட் அடியே, பாரு உன் நிலைமை. ஏய் எச்ச ஜிலேபி, உனக்கு ஜிலேபி சாப்பிடணும்னு ஆசையா இருந்தா வேற ஜிலேபி எடுத்து சாப்பிட வேண்டியதானே. அவ கடிச்ச ஜிலேபியை சாப்பிடுறியே, உனக்கு வெக்கமா இல்ல? மாப்பிளைய போய் குறை சொல்றியே, நீ போய் எங்கேயோ தொங்கிட்டு சாவேயா? சரோஜா தேவி. அடச்சி, என்னையா சரோஜா தேவி அஞ்சலி தேவின்னு? இல்லம்மா, அது வந்து இல்லையா, அது வந்து அதான் யோகித படமா ஓடிச்சே. அது எல்லாமே கிராபிக்ஸ். சீ, போலீஸ் சாமியார் மாதிரி கிராபிக்ஸ் ரீல் விடுற உன்ன. டேய், இந்த ஒரே தடவை மட்டும் என்ன ஆட்டத்துல சேர்த்துக்கங்கடா. முடியாது. இந்த ஒரே ஒரு தடவை தான்டா, ப்ளீஸ்ரா. முடியாதுன்னு சொல்றோம்ல, இடத்த காலி பண்ணு. என்னடா என் வீட்லயே விளையாண்டுக்கிட்டு என்ன சேர்த்துக்க மாட்டீங்களா? உங்களை நான் விளையாட விட்டுருவேனா? என்ன சீன் காட்டுறியா? சேர்த்துக்க முடியாது, என்ன பண்ணுவேன்? என்ன பண்ணுவேனா? இந்த கம்பை புடிங்கிட்டு ஓடிடுவேன்டா. அது வரைக்கும் நாங்க குல்ஃபியே சாப்பிட்டுட்டு இருப்போமா, பேட்டால மண்டே. கொரில்லா படை தாக்க வர மாதிரி தாக்க வர்றீங்க. ஒண்ணு மட்டும் சொல்றேன், நல்லா கேட்டுக்கங்கடா. உங்களை எல்லாம் அகில இந்திய கிரிக்கெட் வாரியத்துல கம்ப்ளைண்ட் பண்ண வச்சுக்கங்க. உங்க ஆயுசுக்கு நீங்க விளையாட முடியாது, தடை விதிச்சிருவாங்கடா. இந்த மாதிரி லூசு மாதிரி பெணாத்திட்டு இருக்காத, ஓடி. அடேங்க, யார பாத்துறா லூசு நாடே. ஏய் மாமா சும்மா மாமா ஏய் இரு என்ன மாமா சின்ன பசங்களோட சண்டை போட்டுட்டு இருக்கீங்க? என்ன மாப்பிள, என்ன விளையாட்டுல சேர்த்துக்க மாட்டேன்றானுங்க? இந்த வயசுல இந்த விளையாட்டு உங்களுக்கு தேவையா? பேசாம வீட்டுக்குள்ள போயிட்டு கிருஷ்ணா ராமா கோவிந்தான்னு பஜனை பண்ணுங்க போங்க. அப்படி கேளுங்க அங்கிள். வீட்ல ஈஸ்டர்ல உட்காந்துக்கிட்டு ஓசி பேப்பர் படிக்காம எங்களை வந்து டிஸ்டர்ப் பண்றாரு அங்கிள். மாப்பிள இந்த ஒரே தடவை மட்டும் விளையாடுறதுக்கு ரெக்கமெண்டேஷன் பண்ணுங்க மாப்பிள. சரிடா சாரி மாமா. டேய் சரிடா டேய். பாவண்டா வயசானவரா, ஆசைப்படுறா. சேர்த்துங்கடா. ஒரே பால்ல க்ளீன் பால் எடுறா. அங்கிள், உங்களுக்கு அவரை பத்தி தெரியாது. நாங்களும் பாவம் பார்த்து அவரை சேர்த்துப்போம். ஆனா அவுட் ஆனா ஒத்துக்க மாட்டாரு, இந்த கேமே கழிச்சிடுவாரு. ஓ இப்படிலாம் வேற நடந்திருக்கா? போய் மாப்பிள. ஆமா, அதனால தான் அவரை விளையாட்டுல சேர்த்துக்கல. ஆமா. மாமா சின்ன பசங்க எனக்கு கிரிக்கெட் விளையாடுறது தப்பு. இதுல போங்க வேற படுக்கீங்க. உங்க சங்கம் ரசிக்கிட்டு மாப்பிள, இவங்க எல்லாம் சின்ன பயில்கள மாப்பிள, அயோக்கிய பயில்க. இப்படிதான் 2020 மேட்ச்னு சொல்லுவாங்க. ஒரு ஓவருக்கு 20 பால் போடணுமா இல்லையா? வெறும் 6 பால் போடுவாங்க மாப்பிள. அதுலயும் ஒரு பால் நடுக்கம்பு எகிற ரேஞ்சுக்கு எறிவானுங்க. அவ்வளவு பெரிய அயோக்கிய பயில்க மாப்பிள. ஆமா, கிரிக்கெட்டை பத்தி உங்களுக்கு ஒண்ணுமே தெரியல. எதுக்கு விளையாடணும்னு ஆசைப்படுறீங்க? அது இல்ல மாப்பிள, சித்திரமும் கைப்பழக்கம் செந்தமிழும் நாப்பழக்கம் மாதிரி இப்பமே கிரிக்கெட்ல ஒரு ட்ரைனிங் எடுத்துக்கிட்டு வந்தா தான் இந்திய டீம்ல நம்பர் 1 இருக்காளே சானியா மிர்சா, அவளை நான் ஜெயிக்க முடியும் மாப்பிள. யாரு? குரா குரா குரா. மாப்பிள